மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 27 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வந்துட்டு நேராக தனாவோட ரூமுக்கு வராங்க. தனா வந்துட்டு கார்த்தியை பார்த்ததோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா ஒரு ரூம்குள்ளே கார்த்தி வந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ரகுராம்க்கோ இல்லை அந்த ஊருக்கோ தெரிஞ்சிச்சுன்னா தனாவோட பேரு தான் ரொம்ப மோசமாகும். முக்கியமாக தனாவோட அப்பாவை தான் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. இதனால தான் தனாவுக்கு பதட்டம் தாங்க முடியலை. அப்போ கார்த்தி ரூமுக்குள்ளே வந்துட்டு கதவை சாத்துறாரு. அப்போ தனா நேராக கார்த்தியை பார்த்துட்டு, சார் எதுக்கு சார் இங்கே வந்தீங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னதுன்னா என்னை யாரோ ஒருத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு, நீ காதலிச்ச பாரு, அந்த கார்த்தி தான் நானு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏதோ என் விதிப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீங்க இந்த மாதிரி என் ரூம்குள்ள வர்றது ரொம்ப பெரிய தப்பு சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அந்த கதிரோட என்ன ஒப்பிடுறியா, அந்த கதிர் எப்படிப்பட்ட கேவலமானவன்னு உனக்கு தெரியாதா, உனக்கே தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டினவன், அவனுக்கு போயிட்டு நீ இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை தானா அப்படின்னு. அப்ப தானா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், என்னதான் இருந்தாலும் அந்த கதிர் என் கழுத்துல தாலி கட்டிட்டான், பஞ்சாயத்துலயும் நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டேன், இனிமே இதுல எந்த வித மாற்றமும் இல்லை, கண்டிப்பா என்னால கதிரை மன்னிக்கவே முடியாது, என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அவதான் காரணம், என்னோட ட்ரீம், என்னோட கனவு எல்லாமே வந்துட்டு மண்ணுக்குள்ள போயிட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கதிர் தான். ஆனா என்னால என்ன சார் பண்ண முடியும், நான் கதிரை கல்யாணம் பண்ணிட்டேன் சார், இந்த பாருங்க இந்த தாலி, இது என் கழுத்துல அவன் கட்டிட்டான், இதுக்கப்புறம் இதுல எந்த வித மாற்றமும் இல்லை, நீங்க பாருங்க சார், என்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப பாழாகும், நீங்க போயிட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடுங்க சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி டக்குன்னு தனாவோட கையை பிடிக்கிறாரு. அப்ப தனா கையை தட்டி விடுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, உன் கையை பிடிக்கிறதுக்கு கூட நான் உரிமை இல்லாதவன் ஆகிட்டேன்னு, காலேஜ்ல தேடி தேடி என்னை காதலிச்சது யாரு, நீதானே, நான் பாட்டுக்கு இந்த காதல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ தான் என்னை தேடி தேடி வந்து காதலிச்ச, கடைசியில இப்ப பாத்தியா கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீ நல்லாவே ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதை பார்த்துட்டு தனா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப தனா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க சார், எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, ஆனா என்ன பண்றது, எங்க அப்பா அம்மாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க சார், நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க, நீங்க மட்டும் இங்க இருக்கிறது என் வீட்டுல உள்ள யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய அவமானம் சார், போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தானா கெஞ்சுறாங்க. ஆனா கார்த்தி சொல்றாரு, இல்லதனா, நீ என்னோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு சொல்லாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கார்த்தி ரொம்ப பிடிவாதம் பண்றாரு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அன்னைக்கு நான் உங்களை பண்ண வீட்டுல வந்து பார்த்து என்ன சொன்னேன், இனிமே நம்ம ரெண்டு பேருமே சந்திக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வேற வேற பாதைக்கு போயிருச்சு, இனிமே வந்துட்டு நம்ம சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க கொடுத்த போனையும் உங்க கையிலேயே கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் கொடுத்த போனை என் கையிலே திருப்பி கொண்டுட்டு கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே, உன்கிட்ட என்னால் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவே இல்லை, நீ பாட்டுக்கு போனை என் வீட்டில் வச்சுட்டு போயிட்ட, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் எப்படி திரும்பினா பதறி போயிட்டேன், இங்கே பாரு, அன்னைக்கு நீ வந்தபோது உன்னை பாம்பு கடிச்சிருந்துச்சு தெரியுமா, நல்ல வேலை நான் மாயாவுக்கும் கதிருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டேன், இல்லைன்னா உனக்கு என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு. அப்போ தனா கேட்குறாங்க, அப்போ நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்களா சார் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அப்புறம் நான் காப்பாற்றாம கதிரா காப்பாற்றினா, நான் தான் உன்னை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன், இது தெரிஞ்சு அந்த மாயாவும் கதிரும் தான் தான் காப்பாற்றின மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க வந்து சொல்லலையா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இல்லை சார், என்கிட்ட அவங்க சொல்லலை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அவங்க சரியான ஆளா இருக்காங்க, உன்னை நல்லா ஏமாத்துறாங்க தனா, அது தெரியாம நீனும் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்க, இங்க பாரு தனா, நீ ஏன் கூட வந்துரு, நம்ம ரெண்டு பேருமே வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம், இங்க உள்ளவங்களை பத்தி நம்ம நினைக்க வேணாம், உன்னோட ஃபியூச்சர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்பா ரொம்ப கவலையோட இருக்காரு, இந்த நேரத்துல நான் இந்த வீட்டை விட்டு போனேன்னா இது எங்க அப்பாவுக்கு இன்னும் பெரிய அவமானமா இருக்கும், நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தனா பேச, அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, இவளை என்ன பண்ணாலுமே கொஞ்சம் கூட மாத்த முடியாது போலயே, பேசினையே திருப்ப திருப்ப பேசிக்கிட்டு இருக்கா அப்பா அப்பா அப்பான்ட்டு அப்படின்ட்டு கார்த்தி டென்ஷன் ஆகுறாரு. அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு கிச்சன்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுல உள்ள எல்லாருங்க சாப்பிட்டு போறாங்க. அப்ப நம்ம
பத்மா கிட்ட பத்மா தனா வந்து சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்ல பத்மா சொல்றாங்க அவ வரல அண்ணி அப்படின்னு. உடனே ஜானகி சொல்றாங்க ஏன் வரல அப்படின்னு. பத்மா சொல்றாங்க என்னன்னு தெரியல, இன்னைக்கு அண்ணாவுக்கு இந்த மாதிரி அவமானம் நடந்துச்சுல, இதனால தனா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா, அதனால அவ ரூமை விட்டு வெளியிலே வரல அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க சரி இரு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவுக்கு சாப்பாடு எடுக்கிறாங்க. சாப்பாடு எடுத்து பாலையும் சூடு பண்ணி நேரா மாடிக்கு போறாங்க. மாடியில கார்த்தியும் தனாவும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிருக்கு ஒரு முக்கியமான ஃபோன் அடிச்சதுனால மாடியில நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. கார்த்தி வந்ததை கவனிக்கல. ஜானகி நேரா கதவு வந்து தட்டுறாங்க. அப்ப கதவு தட்டினதோட நம்ம தனாவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. தனா நேரா கார்த்திக் கிட்ட கார்த்திக் சார் இந்த மாதிரி எங்க அம்மா ரூமுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு இங்க பாரு தனா உங்க அம்மாவை அப்புறம் வர சொல்லு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்க ஜானகி சொல்றாங்க இங்க பாரு பத்மா கிட்ட கேட்ட நீ சாப்பிடலன்னு சொன்னாங்க, அதான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன், கதவை தரமா என்னம்மா கதவை சாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திக் கிட்ட கார்த்திக் சார் கட்லுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிடுங்க, அம்மா கண்டிப்பா பார்த்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பெட்டுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப தனா இங்கேருந்து வந்துட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து கதவை திறந்துட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல ஜானகி நேரா ரூமுக்குள்ள வராங்க. அப்ப தனா கார்த்தி தெரியாம போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க தனா கிட்ட என்ன தனா இது சாப்பிடாம இப்படி வெறும் வயிற்றுல தூங்குறது நல்லதாமா அப்படின்னு. தனா சொல்றாங்க இல்லம்மா எனக்கு பசிக்கல அதான் வரல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க இங்க பாரு உனக்காக நான் சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க சரிம்மா வச்சுட்டு போங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க என்ன நீ யாரோ இந்த ரூம்ல இருக்கிற மாதிரி என்னை ரூமை விட்டு வெளியில போன்னே சொல்ற, என்னாச்சு அப்படின்னு. தனா சொல்றாங்க சேச்சா அப்படியெல்லாம் இல்லம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க இங்க பாரு மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தூங்கணும் சரியா செல்லம் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்ல ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கதிர் ரூமுக்குள்ள வராரு. கதிரை பார்த்ததோட தனாவுக்கு இன்னும் பயம் தாங்க முடியல. ஐயோ என்ன இது ஒவ்வொருத்தரா ரூமுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு தனாவுக்கு பயம் தாங்க முடியல. அப்ப கதிர் இங்கேருந்து வந்துட்டு ஜானகியை பார்த்ததோட ஜானகி கேட்குறாங்க சொல்லு கதிர் என்னாச்சு அப்படின்னு சொல்ல கதிர் கேட்குறாரு அத்தை ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதான் சார்ஜர் எடுக்கலாம்ட்டு வந்தேன், இங்கே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல ஜானகியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு நேராக போயிட்டு சார்ஜரை எடுத்து கையில் சுற்றுறாரு. அப்போ கீழே விழுந்துருது. அப்போ கீழே விழுந்ததோட கதிர் வந்துட்டு கீழே குனிஞ்சு அந்த சார்ஜரை எடுக்க போகிறாரு. அப்போ பார்த்தா கட்லுக்கு கீழே கார்த்தி ஒதுழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம கதிர் பார்த்துறாரு. பார்த்ததோட கதிருக்கு பேரதிர்ச்சி. அப்போ நம்ம கதிர் வந்துட்டு அதை வெளியில சொல்ல முடியல, ஏன்னா ஜானகி இருக்காங்க, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்ட்டு கதிர் டக்குன்னு கிளம்பி நேரா தனாவை பாக்குறாரு. தனா நேரா கதிரை பார்த்துட்டு பயப்படுறாங்க. அப்ப தனா வந்துட்டு சைகையில சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட கதிர் வந்துட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து வெளியில போறாரு. அப்ப ஜானகி நேரா தனாவை பார்த்து என்னாச்சு தனா உன் முகமே சரியில்லையே என்னாச்சுமா அப்படின்னு சொல்ல தனா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க சரி மிச்சம் வைக்காம சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப தனா ஓடி போயிட்டு கதவை சாத்துறாங்க. கதவை சாத்திட்டே நேரா கார்த்திகை வெளியில வாங்க சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி வெளியில வராரு. வெளியில வந்துட்டு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு தனா கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு இங்க பாரு தனா எனக்கு உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அதுக்கு நீ ஏன் பொண்டாட்டி ஆகணும், தயவு செஞ்சு கதிரை வந்துட்டு அத்து விட்டுட்டு என் கூட வந்துரு தனா அப்படின்னு சொல்ல தனா சொல்றாங்க இங்க பாருங்க சார் இதெல்லாம் கனவுல கூட நடக்கவே நடக்காது, நான் வந்துட்டு எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன், அவங்க அவமானப்படுற அளவுக்கு நான் எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு அப்ப எதுக்கு நீ பண்ண வீட்டுக்கு வந்த அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க இங்க பாருங்க சார் நான் பண்ண வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னா இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன், அதோட நீங்க கொடுத்த போனை உங்க கையில ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து தேடி பண்ண வீட்டுக்கு வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு தனா நீ என்ன நல்லா ஏமாத்திட்டியல்ல அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க இங்க பாருங்க சார் வீட்டுல நடந்த சுச்சுவேஷன் அப்படி, எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன், இதுக்கு மேல வந்து நீங்க என்னை தேடி வர்றது ரொம்ப தப்பு, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல நம்ம கதிர் வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. தனா எதுக்காக இப்படி பண்றா, கடைசியில கார்த்தியை வீட்டுக்கு வரைக்கும் வர சொல்லிட்டாலே அப்படின்ட்டு கதிருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப ஜானகி இங்கேருந்து வந்துட்டு கதிரை பார்த்துட்டு கதிர் என்னாச்சுப்பா நீ போய் தூங்கலையா அப்படின்னு சொல்ல. அப்ப கதிர் வந்துட்டு ஒண்ணு இல்ல அத்தை அப்படின்னு சொல்ல. அப்ப ஜானகி நேரா கதிரை பார்த்து இங்க பாருப்பா உன் முகம் ரொம்ப வாடி போயிருக்குன்னு நல்லாவே தெரியுது, சொல்லுப்பா என்னாச்சு அப்படின்னு. அப்ப கதிர் டக்குன்னு ஜானகியை பார்த்து அத்தை தனாவோட ரூமுக்குள்ள கார்த்தி இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்னப்பா சொல்ற அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு ஆமா அத்தை
நான் இப்போ சார்ஜர் எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்போ என்னோட சார்ஜர் கீழே விழுந்துட்டுல அதை எடுக்கிறதுக்கு போனேன். அப்போ பார்த்தா தனாவோட பெட்டுக்கு கீழே கார்த்தி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி, ஐயோ அந்த தனா ஏன் தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றா அப்படின்னு. அப்போ கதர் சொல்றாரு, அத்தை கண்டிப்பா இது தனாவோட தப்பா இருக்காது. கண்டிப்பா இந்த கார்த்தி தான் வந்துட்டு தனாவை மிரட்டிக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா அந்த தனாவை இப்போ அவன் மிரட்டிக்கிட்டு தான் இருப்பான். எப்படி தனாவை அவன்கிட்ட இருந்து காப்பாத்துறது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஐயோ கடவுளே, நான் அவனை விட மாட்டேன், அவனை 4 கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு. அப்ப கதர் சொல்றாரு, அத்தை கண்டிப்பா இந்த விஷயத்த பெருசாக்குனா கண்டிப்பா அவன் இது மாதிரி தனா கூப்பிட்டதுனாலதான் வந்தேன்னு சொல்லிடுவான். அதோட அவன் கிட்ட தனாவோட வீடியோ இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும்ல. இதனால அவன் கண்டிப்பா கோவப்பட்டு தனாவோட வீடியோவை யாருக்காவது காமிச்சிட்டா அது ரொம்ப பெரிய அவமானம் ஆயிரும். நம்ம என்னத்த பண்றது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல கதிர், இதுக்கு மேலே அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜானகி வந்துட்டு தனாவோட ரூம் கதவை தட்டுறாங்க. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, ஐயோ அம்மா மறுபடியும் ரூம் கதவை தட்டுறாங்க, எனக்கு என்னமோ நீ இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி போயிட்டு கதவை திறந்து என்னன்னு கேளு, நான் கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்தி போயிட்டு கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிறாரு. அப்ப ஜானகி வந்துட்டு கதவை தட்ட, அப்ப தனா போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்ப ஜானகி நேரா தனா கிட்ட, என்ன காரியண்டி பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, தனா கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா தனாவை பார்த்து, மரியாதையா உள்ள போடி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. கதிரும் வராரு. அப்ப தனா நேரா ஜானகியை பார்த்து, என்னம்மா அந்த கதிர் என்னை பத்தி தப்பா சொன்னானா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, தப்பா இல்ல சரியா தாண்டி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்துட்டு பெட்டுக்கு கீழே இருக்கிற கார்த்தியை வெளியில வர சொல்றாங்க. வெளியில வாடா அப்படின்னு. அப்ப கார்த்தி வெளியில வராரு. அப்ப இதை பார்த்துட்டு தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி நேரா தனாவை பார்த்து, இந்த மாதிரி பண்றது எவ்வளவு பெரிய அவமானம் உங்க அப்பாவுக்குன்னு கொஞ்சமாவது தெரியுமா இல்லையாடி அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கார்த்திக் சார் தான் வந்துட்டு என்னை பார்க்க வந்தாரு, நான் வரக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா அவர் தான் கொஞ்சம் கூட கேட்கல, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. ஆனா ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கார்த்தி மட்டும் இந்த ரூமுக்குள்ள இருந்தான் அப்படின்னு ஊர் மக்களுக்கோ இல்ல உங்க அப்பாவுக்கோ தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். உங்க அப்பா இந்த வீட்டுல உள்ள பாதி பேரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்காரு. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்கே, இது உங்க அப்பாவால தாங்கிக்க முடியுமா? அவர் உயிர் போற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க தனா. தனா நேரம் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படி இல்லைனாலும் கண்டிப்பா யாருக்காவது இந்த விஷயம் தெரிய வரும். எனக்கு என்னமோ அந்த புவனேஸ்வரி சொன்னதுனாலதான் இவன் வந்திருப்பான்னு தோணுது அப்படின்ட்டு ஜானகி நேரா கார்த்தியை பார்த்து கார்த்தியை ஓங்கி கன்னத்திலே அறைகிறாங்க. கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்துட்டு, இப்ப எதுக்கு என்ன அடிக்கிறீங்க, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, டேய் வாய மூடுறா, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இப்படி ஏன் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறீங்க? என் பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி ஆகிட்டு இல்ல, அது கூட உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இன்னுமே என் பிள்ளையோட வாழ்க்கையை நரக வேதனை ஆக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு, மரியாதையை இந்த இடத்த விட்டு போ, இல்லைன்னா என் வீட்டுக்குள்ள எதையாவது திருடிட்ட அப்படின்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்ப கார்த்தியை நேரா தனாவை பார்த்து, தனா உங்க அம்மாவை பத்தியா உனக்கு முன்னாடி என்ன பேசுறது அப்படின்னு. அப்ப தனா எதுவுமே சொல்லவே இல்லை. கதிர் நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு கார்த்தி, மரியாதை இந்த இடத்த விட்டு போ, இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி வந்துட்டு கதிரை பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. அப்ப ஜானகி நேரா தனாவோட கையை பிடிச்சு, இங்க பாரு தனா, ஏன் தனா மறுபடியும் மறுபடியும் இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா உண்மையிலே சொல்றேம்மா, எனக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. நான் பாட்டுக்கும் என்னோட ரூம்ல இருந்தம்மா, அவர் பாட்டுக்கும் என் ரூமுக்குள்ள வந்துட்டாரு, எப்படி வந்தாருன்னே தெரியல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அப்ப ஜானகி நேரா தனாவோட கையை பிடிச்சு, ஏன் தனா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ற, இதனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு ஏன் தனா யோசிக்க மாட்டேங்கிறேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த புவனேஸ்வரியோட குடும்பம் நல்ல குடும்பமே கிடையாது. உனக்கு உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீ எப்பதான் தானா புரிஞ்சுக்க போற அப்படின்னு சொல்ல, அப்பதானா சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கும் கார்த்திக் சார் இங்க வந்ததுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருதனா, உன்னை பயன்படுத்தி தான் அவங்க இந்த ஒரு வேலையை பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த புவனேஸ்வரி வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு அப்பாவையும் என்னையே அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு சொல்றது கேளு, இனிமே அவனை நம்பாத அப்படின்னு. தனா சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜானகி இங்கேருந்து வெளியில வராங்க. வந்ததோட கதிர் நேரா ஜானகி கிட்ட, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு தனா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான், அவனை விடக்கூடாது அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு
அந்த ஜானகி சொல்றாங்க, "இங்க பாரு கதிர், கோவப்பட்டு ஏதாவது முயற்சி பண்ணிறாத. அந்த கார்த்தி இருக்கான் பாரு, அவன் நல்லவனே கிடையாது. அதனால தான் நம்ம தனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த புவனேஸ்வரி தான். அவ தான் வந்துட்டு கார்த்திகிட்ட இந்த மாரியெல்லாம் சொல்லி நம்ம தனாவோட வாழ்க்கையை இப்படி ஆக்குறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ வந்துட்டு அ நீ கோவப்படாத. நீ கோவப்பட்டியன்னா அது அவங்களுக்கு வந்து சாதகமா போயிரும். நீ வந்துட்டு இப்போதைக்கு தனாவோட மனசை எப்படியாவது மாத்தி அவளோட வாழ்க்கையில நீ ஒரு அங்கமாகணும்" அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, இப்போதைக்கு நான் தனா கிட்ட கொஞ்சம் கூட பேசவே முயற்சி பண்ணல. ஏன்னா தனா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கா. நீங்களே சொல்லுங்களேன். அவளோட விருப்பம் இல்லாம அவ கார்த்திய கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கிற நேரத்துல நான் டக்குன்னு அவளோட கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். அவளோட மன அ சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போதைக்கு அவ என் மேல ரொம்ப கோவத்துல இருப்பா. அவகிட்ட என்ன சொன்னாலுமே கண்டிப்பா அவ ஏத்துக்கிற நிலைமையில இல்ல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, "கதிர், நீதான்ப்பா எப்படியாவது அவளோட மனச மாத்தணும். இந்த மாரி கார்த்திகை மாரி நம்ம வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம வந்துகிட்டு இருந்தா அது யாருக்கு ரொம்ப பெரிய அவமானம். அது நமக்கு தானே" அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, "சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி ரொம்ப கோவமா நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதோட புவனேஸ்வரியும் பசுபதியும் நேரா கார்த்திய பார்த்து, "கார்த்தி, என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்து டென்ஷன் ஆகி அந்த கதிர் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, அப்ப பசுபதி சொல்றாரு, "எனக்கு அப்பவே தெரியும். நீ கண்டிப்பா வந்துட்டு தோத்துட்டு தான் வருவேன்னு தெரியும். அதே மாரி தோத்துட்டு வந்துட்டியேடா" அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, "அண்ணா, அவன பேசி என்ன பண்றது? நம்ம தான் ஏதாவது முடிவு பண்ணணும். அத விட்டுட்டு அவன நம்பிக்கிட்டு இருந்தா நம்ம இதான் கதி" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது அந்த தனாவோட கழுத்துல திருட்டுத்தனமாவாவது நான் தாலி கட்டிடுறேன்" அப்படின்னு. ஆனா புவனேஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, நீ என்னதான் தாலி கட்டினாலும் அது செல்லுபடியாகாது. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு. நீ போய் தாலி கட்டுறேன்னு சொன்னியன்னா அது உனக்கு தான் ஊர் மக்கள் முன்னாடி அவமானமும் உனக்கு தான் தண்டனையும் கிடைக்கும். அந்த மாதிரி எதுவும் முட்டாள்தனமா பண்ணிடாத" அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, "அப்புறம் எப்படி முந்தாம அந்த குடும்பத்தை நம்ம அவமானப்படுத்துறது" அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, "அண்ணா, நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு பொறுமையா இருப்போம்" அப்படின்னு. அப்பன்னு பார்த்து லிங்கம் வராரு. லிங்கம் வந்துட்டு நேரா புவனேஸ்வரிய பார்த்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, "அந்த நகையை எப்படியாவது மாத்தி வச்சு அந்த ஜானகி ரகுராமோட குடும்பத்தை என் காலில் விழ வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த நகை எப்படி மாறுனுச்சுன்னே தெரியல" அப்படின்னு. அப்ப லிங்கம் சொல்றாரு, "உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? அந்த நகை மாறுனதுக்கு காரணம் யாரு தெரியுமா? அந்த மாயா தான்" அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, "என்ன மாயாவா? எப்படி அவ அந்த நகைய மாத்தி வைக்க முடியும்? அவகிட்ட ஏது அவ்ளோ தங்கம்?" அப்படின்னு. லிங்கம் சொல்றாரு, "என்ன மேடம் சொல்றீங்க? அவன் அப்பன் தான் ஃபாரின்ல அவ்ளோ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த மாயா அந்த ஒரு நாள் நைட்டை பயன்படுத்தி ஒரிஜினல் தங்கத்தை ரெடி பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு. அப்ப அந்த புவனேஸ்வரி கேக்குறாங்க, "அப்ப நம்ம வீட்ல இருந்த அந்த தங்கம் எங்க?" அப்படின்னு. அப்ப லிங்கம் சொல்றாரு, இது மாரி அந்த பூசாரி அன்னைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த பூசாரி என்ன சொன்னாருன்னா, "மாயா தான் உண்மையான தங்கத்த கொண்டாந்து குடுத்தா" அப்படின்னு அந்த பூசாரி சொன்னாரு அப்படின்னு. இத கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, "ஒருவேளை அந்த மாயா நம்ம வீட்டுக்குள்ள வந்து நகை எடுத்துட்டு போயிருப்பாளோ" அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, "அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனாவ காணோம்" அப்படின்னு. அந்த மாயாவும் கதிரும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாங்கல்ல, அப்ப மாயா நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கதிர் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வந்தான் பாரு. ஒருவேளை அந்த மாயா வந்து கதிரை பயன்படுத்தி இந்த நகையை மாத்தி வச்சிருப்பாளோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, "அப்படி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஆனா நம்ம தானே 24 ஹவர்ஸும் வீட்டுக்குள்ள இருந்தோம். அவனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே" அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, "ஏம்மா, உனக்கு அந்த மாயாவை பத்தி தெரியாது. அவ சரியான கிராதகியா இருக்கா. அவ கண்டிப்பா மாத்தி வச்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.